லாஸ்ட் வீடியோல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி உங்க நேமை பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான 2 முக்கியமான விஷயத்தை பத்தியும் பார்க்க போறோம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக உங்களோட VS கோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட VS கோட ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் சித்தார்த் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே டைப் பண்ணது, அது அப்படியே இருக்குது. அதனால நான் செகண்ட் லைனில் டைப் பண்ணுறேன். செகண்ட் லைனில் பிரிண்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே 2 + 3 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆன்சர் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் எல்லார் மைண்ட்லையும் 5 அப்படிங்கிறது தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் 5 வராது. அப்படி என்ன தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணியே பார்த்துடலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் அப்புறம் 2 + 3 இது 2 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. 2 + 3 5 அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நான் பைத்தான் கிட்ட பிரிண்ட் பண்ண சொல்லும்போது 2 + 3 அப்படின்னே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான். ஸோ நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே எதை டைப் பண்ணாலுமே அது அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஏன் நம்பர்ஸை மட்டும் இல்லை, லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எமோஜிஸ்னு நீங்கள் எதை கொடுத்தாலும் அது டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ அதே ஃபைலில் 3rd லைனில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே ஒரு டபுள் கோட்ஸையும் போட்டுக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே நான் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு #, $%, அதுக்கப்புறம் டாட்டு, இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இது கூடவே சில எமோஜிஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ சில ஸ்மைலிங் எமோஜிஸையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் சித்தார்த் 2 + 3 அதுக்கப்புறம் நான் கொடுத்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், டாட்ஸ், ஸ்மைலிஸ் எல்லாம் அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு எதையாவது அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே அதை அப்படியே கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதை டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை அவுட்புட்டில் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மேத்தமேட்டிக்ஸில் பண்ணுற எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸையும் இதை பண்ண வைக்க முடியும். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸையும் நம்மளால் பண்ண முடியும். அதை அப்படியே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இப்போ அதே பைத்தான் ஃபைலில் 4th லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் இப்போ நான் டபுள் கோட்ஸ் போட போகிறதில்ல. டபுள் கோட்ஸ் போடாமல் ஜஸ்ட் 2 + 3 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ 2 + 3 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லைனில் 2 + 3க்கு வெளியே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் அது டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஆனால் 4th லைனில் 2 + 3க்கு வெளியே நான் டபுள் கோட்ஸே கொடுக்கல. அதனால் அது 2 வேறு நம்பர், 3 வேறு நம்பர், அது 2க்கும் நடுக்குள்ள ப்ளஸ் சைன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவுட்புட்டில் 5 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைனில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 9 - 6ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ 9 - 6 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைலை ஒரு டைம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். அப்படி ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த சினாரியோலையும் அதே தான். 9 வேறு நம்பர், 6 வேறு நம்பராக கன்சிடர் பண்ணிக்குது. அது 2க்கும் நடுக்குள்ள மைனஸ் சைன் இருக்குது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்குது. கன்சிடர் பண்ணிவிட்டு 9 - 6 3 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்படி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க வேல்யூஸை மாற்றி தான் பிரிண்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது, அதுதான் வேரியபிள். அந்த வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க. அந்த கேமில் 30 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்கோர் பண்ண அந்த பாயிண்ட் 30 அப்படிங்கிறத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நேம் வச்சுக்கணும். நான் இங்கே ஸ்கோரை ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்கோர் அப்படின்னு நேம் வச்சுப்பேன். ஸ்கோர் அப்படின்னு நேம் வச்சுக்கோம் இல்லையா, இந்த ஸ்கோரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அது வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கோர் அப்படியே இருக்க போகிறதில்ல. அடுத்த லெவலில் 35 மாறலாம், அடுத்த லெவலில் 40 கூட மாறலாம். இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கிறது தான் இதோட பேர் வேரியபிள். நீங்கள் இப்போ ஒவ்வொரு டைமும் உங்களோட ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டுக்குள்ளே போய் உங்களோட வேல்யூஸை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளோட வேரியபிள் நேமான ஸ்கோரை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கனாலே அப்போது கரண்ட்டில் என்ன வேல்யூ அதுக்கு ஸ்டோர் ஆயிருக்கோ அது அப்படியே அது அவுட்புட்டில் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த சினாரியோ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் VS கோட ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு 6th லைனில் ஸ்கோர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு 30 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வேல்யூவை கொடுக்காம வேரியபிள் நேமான ஸ்கோரை கொடுக்குறேன். ஸ்கோரை கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன்.
அப்படி ரன் பண்ணும்போது எனக்கு 30 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோருக்கு கரண்டாக 30 அப்படிங்கிற வேல்யூ தான் அசைன் ஆயிருக்கு. இதுவே 30க்கு பதிலாக 35 ஸ்டோராக இருந்துச்சு அப்படின்னா நான் ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் எனக்கு 35 அப்படிங்கிற வேல்யூ வரும். இதுவே 35க்கு பதிலாக 45 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் எனக்கு 45 அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரீவியஸ் சினாரியோவில் ஒரு வேரியபிளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிளுக்கு நிறைய வேல்யூஸ் அசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு பேர் தான் பைத்தானில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்னா என்ன, இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்னொரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கேமில் ஒரு ஹீரோ இருக்காங்க, நிறைய ஏலியன்ஸ் இருக்கு. ஹீரோவுக்கு ஒரு ஹெல்த் இருக்கும். உதாரணத்துக்கு ஹீரோட ஹெல்த் 100ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஏலியனுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஏலியனுக்கு 80 ஹெல்த் இருந்தால் இன்னொரு ஏலியனுக்கு 90 தான் இருக்கும், இன்னொரு ஏலியனுக்கு 60 தான் இருக்கும். இப்போ இந்த ஏலியன் எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்த் இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஹெல்த் வேல்யூஸையும் ஒரே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற கான்செப்ட் தான் லிஸ்ட். அந்த லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஹெல்த்தை ஹீரோ அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஹீரோ = 100 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ அடுத்த லைனில் பிரிண்ட் ஆஃப் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஹெல்த்தை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ அதுக்கும் அடுத்த லைனில் ஏலியன்ஸோட ஹெல்த்தை பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஏலியனுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் வேல்யூ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஏலியனுக்கு 80 இருக்குது அப்படின்னா அடுத்த ஏலியனுக்கு 30 தான் இருக்கும், அடுத்த ஏலியனுக்கு 40 இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறைய வேல்யூஸை இந்த ஒரே ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட் ஏலியனோட ஹெல்த்தான 80 அப்படிங்கிற வேல்யூவை போடுறேன். செகண்ட் ஏலியனுக்கு ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ட் ஏலியனுக்கு ஒரு 40, அப்புறம் ஒரு ஃபோர்த் ஏலியனுக்கு ஒரு 30, ஃபிஃப்த் ஏலியனுக்கு ஒரு 10. இந்த மாதிரி 5 ஏலியனுக்கும் 5 ஹெல்த் வேல்யூவை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆஃப் ஏலியன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டைம் ரன் பண்ணி பார்க்குறேன். அப்படி பண்ணும்போது என்னோடய அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோவோட ஹெல்த் ஸ்கோரான 100 வந்திருக்கு. அடுத்த லைனில் எல்லா ஏலியன்ஸோட ஹெல்த் வேல்யூ வந்துருச்சு. இங்கே எனக்கு எல்லா ஏலியன்ஸோட ஹெல்த்தும் வேணாம், ரெண்டாவது ஏலியனோட ஹெல்த் மட்டும் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் ஏலியன்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். அப்படி ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட்டில் 40 அப்படின்னு வருது. ரெண்டாவது ஏலியனோட ஹெல்த் 20 தான், ஆனால் எனக்கு அவுட்புட்டில் 40 அப்படின்னு மூணாவது ஏலியனோட ஹெல்த்தை கொடுத்துருக்கு. அதாவது நான் என்ன கேட்டிருக்கணும் அதை விட ஒரு பாயிண்ட் அதிகமாகவே கொடுத்துருக்கு. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணும்போது 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் பைத்தான் கவுண்ட் பண்ணும்போது 0 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க ஏலியன் அது 0th ஏலியனாக கன்சிடர் பண்ணிக்கும், செகண்ட் இருக்க ஏலியனை ஃபர்ஸ்ட் ஏலியனாக கன்சிடர் பண்ணிக்கும், தேர்ட் இருக்க ஏலியனை செகண்ட் ஏலியனாக கன்சிடர் பண்ணிக்கும். அதனால் நம்மளும் பைத்தான் மாதிரியே கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு 0th பொசிஷனில் இருக்க ஏலியனோட ஹெல்த் நமக்கு வேணும் அப்படின்னா ஏலியன்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க ஏலியனோட ஹெல்த் வேணும் அப்படின்னா ஏலியன்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுங்க. இதுவே லாஸ்ட் பொசிஷனில் இருக்க ஏலியனோட ஹெல்த் வேணும் அப்படின்னா ஏலியன்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி தான் பைத்தானில் நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்டை பற்றின இன்னும் சில விஷயங்களை இந்த கோர்ஸ்லேயே வேற ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பாக யூஸ் பண்ணுறது, வேரியபிள்னா என்ன, லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். ஆனால் நம்ம இது வரைக்கும் பண்ண எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் எரர் அப்படிங்கிற விஷயம் வரவே இல்லை. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எரர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த எரர் எங்கெல்லாம் வரும், அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம